பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம்பா, நீங்க தான் எங்களை காத்து வருகிற தெய்வம்பா, எந்த தீங்கும் நேரிடாது எங்களை பாதுகாக்கிறவர், வெயிலாகிலும் நிலமாகிலும் சேதப்படுத்தாது எங்களை பாதுகாக்கிறவர், கண்ணிகளில் அகப்படாத அளவுக்கு எங்களை பாதுகாக்கிறவர், எங்களுடைய கால்கள் இடராதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவர், உங்களுடைய சட்டையின் கீழாக மறைத்து கொண்டு எங்களை பாதுகாக்கிறவர், ஆண்டவரே நீர் கண்ணின் இமையாக எங்களை மூடிக்கொண்டு பாதுகாக்கிறவர். நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். எம்மட்டும் எங்களை நீதான் பாதுகாத்து வருகிறேன், எம்மட்டும் நீதான் எங்களை சேதம் இல்லாமல் பாதுகாத்து வருகிறேன், எம்மட்டும் நீங்க தான் ஆண்டவரே எங்களை எந்த ஒரு சேதமும் இல்லாம, எந்த ஒரு தீங்கும் இல்லாம, எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடாம, எந்த ஒரு வாதைகளும் மேற்கொள்ளாம எங்களை பாதுகாத்து வருகிறேன். நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமையான நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு அரணாய் இருக்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பலனாய் இருக்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை எங்களுக்கு துணையாக இருக்கிற நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யாக்கோபுடைய தேவனுடைய நாமம் நமக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறது என்று சங்கீதம் 46 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவருடைய நாமம் பலத்த அடைக்கலமாக இருக்கிறது. அவருடைய நாமம் பலத்த அடைக்கலமாக இருக்கிறது. பூமி நிலை மாறினாலும் நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்றான். சமுத்திரங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனம் நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். அப்படி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தங்களுடைய உதடுகளினால் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தன்னுடைய உள்ளத்திலே கர்த்தருடைய நாமத்தை அப்படியே நினைத்து மகிழ்ச்சி அடைகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அமர்ந்திருந்து நீங்களே தேவன், அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், அவர் ஈட்டியை முறிக்கிறவர், அவர் வில்லை முடிக்கிறவர். அவருடைய நாமம் பலத்த துருக்கம். அந்த துருக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தை நீங்கள் அண்டி கொண்டீங்கன்னா, அவருடைய நாமத்தை நீங்கள் ஆராதிச்சீங்கன்னா, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துனீங்கன்னா, யுத்தங்கள் ஒன்றும் இல்லாமல் போவதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு விரோதமான சத்தங்கள் ஒன்றும் இல்லாமல் போவதை பார்ப்பீர்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது, எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் அஞ்சாது என்று சொல்லுகிறான். அப்படியே உள்ளதின் ஆழத்துக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து,
இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்களேன். யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பேயாவும் இருக்கட்டும், 6000 பேய் பிடிச்சிருந்தவங்களையும் ஆண்டவர் அகற்றினார் என்று பார்க்கிறோம். 7 பிசாசு பிடிச்சிருந்த அந்த பெண்மணியை இயேசு மாற்றினார்னு பார்க்கிறோம். அப்படியே அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்துல என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகிறது. அவருடைய நாமத்துல என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரப்போகிறது. அவருடைய நாமத்துல என் வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகிறதுன்னு சொல்லுங்க. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமோ. அவருடைய உள்ளத்தை திறந்து சொல்லுங்க, உங்களுடைய உதடுகளை திறந்து சொல்லுங்க. அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தினீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல சமாதானம் வரும், உங்களுடைய வீடுகள்ல சமாதானம் வரும். எல்லா பேய்களும், எல்லா நோய்களும், எல்லா செய்வினை கட்டுகளையும், எல்லா விடுதலையும் இயேசு நாம தான் தர முடியும். நீங்க வேற யாரை கூப்பிட்டு பேசினாலும் சமாதானம் கிடைக்க போறதில்லை. நீங்க எதை கொடுத்தாலும் சமாதானம் கிடைக்க போறதில்லை. நீங்க எவ்வளவு இழந்தாலும் சமாதானம் கிடைக்க போறதில்லை. எவ்வளவு நீங்க சகிச்சு கொண்டு போனாலும் சமாதானம் கிடைக்க போறதில்லை. நீங்க யார்கிட்ட போய் அழுதாலும் சமாதானம் கிடைக்க போறதில்லை. இயேசு நாமத்தை உயர்த்தினா தான், வேற வழியே இல்லை. வேற நாமமெல்லாம் நமக்கு இல்லை.
மீட்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நீ சொல்லுங்க, என் பாவமெல்லாம் அவருடைய நாமத்தினால மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. பிசாசு என் பாவத்தை சொல்ல முடியாது. பிசாசு பிடிச்ச மனிதர்களே, என் பாவத்தை நீங்க சொல்லி என்னை குற்றப்படுத்த முடியாது. என்னை எப்ப பார்த்தாலும் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிற பிசாசின் ஆவிகளே, நான் எதை செஞ்சாலும் என்னை குற்றப்படுத்துகிற கொல்லாத பிசாசின் வல்லமைகளே அப்படின்னு சொல்லி அப்படியே இயேசு நாமத்தை சொல்லுங்க. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் என் பாவத்தை மன்னிச்சது இயேசு கிறிஸ்து தான். என் சாபத்தை நீக்கினது இயேசு கிறிஸ்து தான். என் நோய்களை இயேசு தான் மாற்றினார். என் தோல்விகளை இயேசு தான் மாற்றினார். என் பயத்தை இயேசு தான் மாற்றினார் அப்படின்னு சொல்லுங்க. என் தோல்விகளை, என் இழப்புகளை, என் பயத்தை எல்லாம் இயேசுவின் நாமம் மாற்றி விட்டது. எல்லாம் இயேசுவின் நாமம் மாற்றி விட்டது. இயேசுவின் நாமத்தை உயர்த்தினீங்கனாலே உங்களுடைய உள்ளம் உற்சாகம் கொள்ள ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ அதெல்லாம் உங்களை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை வரும். எதெல்லாம் பார்த்து நீங்க பயந்தீங்களோ அதெல்லாம் உங்களை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை. இயேசு நாமத்தை தவிர வேற வல்லமையான நாமம் இல்லை. இயேசு நாமத்தை தவிர வேற அதிகாரமான நாமம், அதிகாரமுள்ள நாமம் இல்லை. இயேசுவின் நாமத்தை தவிர ஒரு முதல்வர் நாமத்தால நாம பிசாசை விரட்ட முடியாது. ஒரு பிரதமர் நாமத்தால நாம் நோய்களை சுகமாக்க முடியாது. ஆனா வேதம் இயேசுவின் நாமத்தினால் இதெல்லாம் நடக்கும் என்று நமக்கு சொல்லுகிறது. அதிபதியின் நாமத்தினால் பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா இயேசுவின் நாமத்தினால பாவம் மன்னிக்கப்படும் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதனால நான் பாவி அல்ல, நான் நீதிமானானேன்னு சொல்லி இருக்கேன். எந்த சந்தர்ப்பத்தையும் சொல்லுங்க, நான் நீதிமானா மாறிட்டேன். எப்ப இயேசுவின் நாமத்துக்குள்ள நான் வந்தேனோ நான் நீதிமானா மாறிட்டேன். அவர் நாமம் என்ன நீதிமானா மாத்திருச்சு. அவருடைய நாமம் என்ன பரிசுத்தமானா மாத்திருச்சு. அவருடைய நாமம் என்னை கரைகளை அற்றவனா மாத்திருச்சு. அவருடைய நாமம் என்னை மாசற்றவனாய் மாத்திருச்சு. அவருடைய நாமம் என்னை ஞானம் உள்ளவனா மாத்திருச்சு. அவருடைய நாமம் என்னை பலம் உள்ளவனா மாத்திருச்சு. அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய வெற்றியை பார்ப்போம். நம்ம பரலோகத்தின் வாசிகள் என்பதை அந்த நாமம் தான் நமக்கு இந்த பூமியில நிரூபிக்குது. நாமெல்லாம் பரலோகத்தின் வாரிசுகள் என்பதை அந்த நாமத்தை நீங்க பற்றி கொள்ளும் போது மட்டுமே இந்த பூமியின் ஜனங்களுக்கு நீங்க காட்ட முடியும். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம்
தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உம் நாமம் சொல்ல சொல்ல அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து உங்க நாம சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் இனிக்குதையா, மகிழுதையா. உன் நாமத்தை சொல்ல சொல்ல அது என்னதான் வர்ணிச்சாலும் ஒரு பூரணம் கிடைக்க முடியலப்பா. உன்னுடைய நாமத்தை நாங்கள் எவ்வளவுதான் வர்ணிக்க நினைச்சாலும் பாலன்பே, தேனன்பே, தெவிட்டாத அமுதன்பே, நான் என்ன சொன்னாலும் உன்னுடைய நாமத்துக்கு முழுமையான அர்த்தத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியலப்பா. ஒரு வியக்கத்தக்க நாமம், நாமெல்லாம் விரும்புகிற நாமம், அது வியக்கத்தக்க நாமம், நாமெல்லாம் விரும்புகிற ஒரு நாமம். அந்த நாமம் நம்முடைய சுவாசமா இருந்துச்சுன்னா, அந்த நாமம் நம்முடைய சுவாசமா இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாசனை எல்லாம் நறுவாசனையா மாறும், நறுமணம் மிகுந்த வாசனையா மாறும். அவருடைய நாமத்துல தான் நமக்கு ஜீவன் உண்டு. அவருடைய நாமத்துல தான் நம்முடைய வாழ்வு துளிரும் மலரும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வேறொரு நாமம் நமக்கு இல்லை, வேறொரு நாமம் நமக்கு இல்லை. அப்படியே சொல்லி அப்படியே நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்துவோம். எங்களுக்கு வேறொரு நாமம் இல்லை, உங்க நாமம் மட்டும்தான் பான்னு சொல்லி அப்படியே அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி அப்படியே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கோ, நாவு யாவும் போற்றினோ, அந்த இயேசுவே ஆண்டவர். ஒரு முறை சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லா நாவுகளும் அறிக்கையிடுகிற ஒரே நாமம், எல்லா கால்களும் தொழுது கொள்ளுகிற ஒரே நாமம், அவர் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து